அண்மைச் செய்தி சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு 2024ஆம் ஆண்டு சிதம்பரம் நடராஜர் கோவில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்யக்கோரி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தாக்கல் செய்த மனு. வருமான செலவு கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சேதர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவில் 2008ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தபோது சுமார் 3 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டிய நிலையில் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் வருவதால் கோவிலில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி சவுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான அரசு சிறப்பு பீட அருண் நடராஜன் கோவில் நிர்வாகம் தீட்சிதர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்ட பின் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கோவிலின் கணக்கில் செலுத்தாமல் தீட்சிதர்கள் எடுத்துக் கொள்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தீட்சிதர்களின் தவறான நிர்வாகம் காரணமாக கோவிலின் வருமானம் பெருமளவு குறைந்து விட்டதால் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள காலத்தில் வந்த வருமானம் குறித்த கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பொது தீட்சிதர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோவில் இருந்தபோது பக்தர்கள் காணிக்கை செலுத்த உண்டியல் வைக்கப்பட்டிருந்ததாகவும் பூஜைகள் அர்ச்சனை தரிசனத்திற்கு டிக்கெட் அடித்து கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாகவே அதிக வருவாய் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கோவில் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு உண்டியல் அகற்றப்பட்டு விட்டது. மேலும் பூஜை அர்ச்சனை மற்றும் தரிசனத்திற்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை என்றும் அவர் தரப்பில் குறிப்பிடப்பட்டது. மேலும் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை தீட்சிதர்கள் எடுத்துச் செல்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்று அவர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் 5ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் 44 ஏக்கர் பரப்பில் கட்டப்பட்டுள்ள சிதம்பரம் நடராஜர் கோவில் மிகவும் பழமையானது என்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் நடராஜரை தரிசிக்க வருகை தருகிறார்கள் என்றும் அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் புராதன கடினமான கோவிலை முறையாக பராமரிக்க வேண்டும், அதற்கு பெருந்தொகை தேவைப்படுகிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் தீட்சிதர்கள் தரப்பில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும் தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு 2014 மற்றும் 2015 முதல் 2023-24ஆம் ஆண்டு வரையிலான வருமான செலவு குறித்த கணக்கு புத்தகங்களை செப்டம்பர் 19ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.